ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-சேவை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இ-சேவை ஐடி இல்லாதவங்க எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் டிஎன்இஜின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஎன்இஜியோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் துறை உள்நுழைவு, பயனர் உள்நுழைவுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லாகின்க்கு கீழே நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் தாலுக்காவை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்தது லாகின் ஐடி கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் அதே பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட இ-சேவை ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு உங்கள் ஐடியை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. அதில் உங்களுக்கு தேவையான சர்வீஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.